ஹாய். இது வந்து இந்த vlog வந்து பார்த்திங்கன்னா மணாலி எப்படி போகிறோம் வரோம் என்ஜாய் பண்ணுறோம் தான் பேர்த்து சேர்க்கணும். 5 பேர் கடைசியில் வந்து காலை வரி வச்சுட்டாங்க. ஸோ அதனால் வந்து என் கூட ஒரு ஜீவன் மாட்டிக்கிச்சு. அந்த ஒரு பாவப்பட்ட ஜீவனை பார்க்குறதுக்காக 2 இட்லி சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பியாச்சு. ஓகே சுபா ஹாய் சொல்லு. ஹாய். ஷீ இஸ் மிஸ் லவ், ஷீ இஸ் ஸோ ஸ்வீட் அண்ட் ஷீ இஸ் சுபா பழைய சோறு. ஓகே என்னடி சொல்லணும் நம்ம இப்போ மணாலி போக போகிறோம். எங்கள் அம்மா சொன்னால் எங்களும் மணாலி போகணும்னு சொல்லுவோம். இது பார்த்துருவாங்க அப்படி சீனியர். இங்கே வந்து எங்கள் காலேஜ் சீனியர். ஹாய். ஓகே. எங்கடி மைக்கே ஸ்பாஞ்சை காணோண்டு எங்கே போட்டேன்டி? எங்கே போட்டேன்? பாண்டிட்டு இருந்தியே எடுத்து உள்ள இருக்கான்னு சாக போகிறோன்னு நினைக்கிறேன். ஒன்று நீங்கள் சீரியஸாக நீ இப்படி எப்போ பார்த்தாலும் நானே தான் எல்லாம் சரி. இது வீடியோ இல்லை தள்ளி பிடி. அப்புறம் என்ன ஃப்ளைட்டுக்குள்ளே ஏறியாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டாப் டெல்லி தான். 75 years later. ஓகே நாங்கள் வந்து இப்போ வந்து டெல்லி ஏர்போர்ட் வந்து ரீச் ஆகிட்டோம். இப்போ வந்து நாங்கள் எங்கே போகிறோன்னு சொல்லி பார்த்தோம்னா எங்கடி போகிறோம்? நம்ம பிச்சை எடுக்க போகிறோமா? இல்லை அப்படிலாம் கிடையாது. இப்போ நாங்கள் வந்து வெளியே சாப்பிட போயிட்டுருக்கோம். குவைட் வந்து லக்கேஜில் வந்து கொஞ்சம் இது பண்ணி கோளாறு பண்ணிட்டாங்க, பெல்ட்டு மாற்றி மாற்றி சொல்லி. பட் இட்ஸ் ஓகே. ஏய் பாருடி. ஓகே வி ஆர் ஃபைனலி ரீச் அண்ட் வி ஆர் கோயிங் டு ஈட். சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே வேல்வோ பஸ்ஸை தேடி போயிட்டுருக்கோம். கஷ்டப்பட்டு வேல்வோ பஸ்ஸுக்காக நம்ம வந்து அவசரமாக ஓடி வந்தோம். பாவம் அந்த பையன் வேறு ஹெல்ப் பண்ணாரு. கூட சொல்லி டாக்ஸிக்கார இருக்க பையன் தான் தூக்கி இந்த பையன் காமிமா, இந்த பையன் எவ்வளோவே காமிப்போம். இவ்வளோ பெரிய பையன் அங்கேயாச்சும் இவ்வளோ ஹரி இருந்தோம். அங்கே வந்து பிக் ஆல் திஸ் பேக்ஸ். பட் இங்கே வந்து நாங்களே தனியாக தாண்டி வந்து கஷ்டம் ட்ராவல் கைடு வந்து எங்களை திட்டி வாங்கம்மா சாமி இங்கே வந்து நாங்களே தனியாக 75 years later. இப்படி இருந்த பிள்ளைய வந்து ஆக்கி வச்சிருக்காங்கன்னா இங்கே வந்து மனுஷன் இருப்பானா அப்படிங்கிற மாதிரி இங்கே இருக்கு. எவ்வளோ குளிர்னா அவ்வளோ குளிர். எட்டி பாரு கங்காரு எட்டி பாரு. இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நீ மட்டும் தான் இப்படி இருக்க. நான் மட்டும் தான் அப்படி இருக்கேனாமா. ஆனால் நான் வந்து இப்போ வந்து ஐசியூ இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. பிகாஸ் இட்ஸ் மோர் லைக் இங்கிலீஷ் வேறு வர மாட்டேங்குதே இப்போ வந்து. இது இட்ஸ் லைக் குளிருங்க. அந்த அங்கிள்கிட்ட சொன்னோம்ல, ஏய் வாடி பார்ட்டிசிபேட் பண்ணி, அவள் அப்படிதாங்க. அப்பப்போ ஹாஹா ஹாசினி மோடுக்கு போவா, அதுக்கப்புறம் மறுபடியும் சந்திரன் மோடுக்கு வருவா. இப்படி கையை காய்ச்சி டிஸ்டர்ப் பண்ணுவா. இங்கே ஒரு கஷ்டம். கடைசியாக வந்து நாங்கள் பஸ்ஸில் ஏறிட்டு என்ன பேய் அறிஞ்ச மாதிரி இருக்கும் சுபா. அவள் பாருங்க முகமூடி கொள்ளக்கறி ஆயிட்டா. இன்னும் என்னென்ன பார்க்க போகிறோன்னு தெரியல. பட் இட்ஸ் குவைட் அமேசிங். கொஞ்சம் திகில் காட்டிடுச்சு, ஏன்னா செம குளிராக இருக்குது. வேல்வோ பஸ்ஸில் நாங்கள் ஏறிட்டோம். திருப்பாதடி நாயே யூடியூப் வீடியோடி சொன்ன படிப்பறிவு படிங்கடாடா கேட்குறீங்களாடா? படிப்பறிவே இல்லை, திருப்பரா யூடியூப் வீடியோன்னு சொல்லியும். ஓகே அங்கிள் வேறு கவராக மன்னிச்சிருங்க அங்கிள், பிளர் பண்ணிடுறோம். ஆக்சுவலி எல்லாரும் வந்து சேம் ஸ்வெட்டர் போட்டிருக்காங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்குது. ஏ எப்படி ப்ரைவசி மற்ற நாகரிகம் தெரியுதா பாருங்க மக்களுக்கு. ஆஃப் பண்ணுறி மருதாணி விலையில்லை அடிப்போடி தீபாவளி அப்பாயம் மண் மீது இப்பா செருப்பு பிஞ்சிரு. ஒழுங்க ஒரிஜினல் வாய்ஸ்ல பாடுறி. ஓகே நான் வந்து மணாலி இன்னைக்கு வந்து ஹோட்டல் செக்இன் வந்து பண்ண போகிறோம். வந்து பார்த்தீங்கன்னா 800 rupees சார்ஜிங் ஃபாரஸ். யாரும் வந்து 500 ரூபீக்கில் இருக்குன்னு சொல்லிட்டு வந்துடாதீங்க. இட்ஸ் லிட்டரலி 800. இப்போ வந்து நாங்கள் வந்து எங்கள் ரூமை காமிக்க போகிறோம். சீரியஸா திஸ் இஸ் த ரூம். நல்லா தான் இருக்கு. ஒருத்தி சாப்பிட வர பின்னாடி பயங்கர குளிர்ல சாரி
அவளுக்காக நான் ரொம்ப வருத்தப்படுறேன். பிகாஸ் நான் தான் ரொம்ப குளிரில் வருத்தப்பட்டுட்டு இருக்கணும். ஆனால் அந்த நாய் நினச்சிட்டு இருக்கு எதுக்குன்னே தெரியல. 10 பைசா பிரோஜனம் இல்லை. ஏன் காரணமா எனக்கு சுத்தம் மறந்துடுச்சு. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து இந்த க்ரீன் சட்னி நம்ம ஊற்றிக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து ரெட்டு. ஓகே, ட்ரை திஸ். ஸ்டெடி அப்படி பண்ணாங்க. அது தண்ணி கொள்ளுறதுல தண்ணி போடுறோம். ஓகே, அத்தன்டிக் பண்ணி அத்தன்டிக்காக இருக்குது. அத்தன்டிக்காக டிஸ்பிளேஸாக நம்ம நல்லா இது போகலாம். ஆக்சுவலி நல்லா பால் சக்கரை போட்டுருக்காங்க. இந்த குளிருக்கு அப்படியே சுட சுட பால் பானிபூரி எல்லாம் செம்மையாக இருக்கு. நல்லா இருக்கு யூஸ்வா. பாருங்க அந்த எருமாடா இருந்துச்சு. நீ ரொம்ப குளிர் கலந்து ஆக்சுவலி முட்டை கொடுத்துருக்காங்க. ஓகே, ரூமுக்கு வந்துட்டோம். வெளியே அவுட்டிங் போயிட்டு சாவி எடுத்துக்கூடி வெளியே போயிட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு இப்போ வந்து ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தோம். கொஞ்சம் ஏரியா வந்து பார்க்க ஒரு மாதிரி பயமாக தான் இருந்துச்சு. இட்ஸ் ஓகே, நம்ம கரெக்டாக போயிட்டு கரெக்டாக வந்துட்டோம்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இதை வேறு மறந்துடுறேங்க, மைக்கு போட்டிருக்கனா இல்லையானே தெரிய மாட்டேங்குது. நாங்கள் வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக லேஸ் பாக்கெட்டு, அப்புறம் இது என்னன்னு தெரியல அவ்வளோ வாங்கினோம். இந்த மாதிரி ஜிம் ஜாமு இதெல்லாம் வந்து வாங்கிட்டோம். சுபா, வேறு நாளைக்கு நம்ம பண்ண போகிறோம்? என்ன பண்ண போகிறோம்? கேமரா எடுத்தா எனக்கு நான் பேசவும் வர நடிக்கவும் வர மாட்டேங்குது. நாங்கள் என்னதான் பண்ணுறது? வாடி கண்ணை வாடினா வாடி. ஓகே, நம்ம என்ன பண்ணோம்? நீ போயிட்டு நீ சொல்லோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு. இன்னைக்கா? ஆமாம், அவளுக்கு பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ். சீரியஸ்லி வந்து அவள் வந்து ரொம்ப ட்ராமடைஸ் ஆன மாதிரி அவள் சொன்னான். ஏன்னா வந்து சொல்லுவா, வாயாது அப்படியே சொல்லு ப்ளீஸ் மக்களே. நோ, ஒருத்தர் வந்து 1 கிலோமீட்டர் தான் மால் ரோடு, நடந்து வந்துருங்க, ரிட்டர்ன் நடந்து போய்க்கலாம். பானிபூரி வேற லெவல். சீரியஸா சொல்லணும், அது செமையா இருந்துச்சு. வாயில வச்சுட்டு கரைஞ்சது இல்லாட்டி அப்படியே சர்ன்னு சர்ன்னு இல்லை, அது அப்படியே ஒரு மாதிரி நல்லா கரைஞ்சுது. பூரி கோதுமையில பண்ணிருப்பாங்க. நீ தயவு செஞ்சு நடிக்காத, கொஞ்சம் பாடியில் எங்க வச்சுக்கோற. அப்படிதான் மக்கள் கேமரா எடுத்துட்டா வச்சுக்கோங்களேன், 100 ரூபாய்க்கு நடிப்பான். நான் கூட 10 ரூபாய்க்கு நடிப்பான், 100 ரூபாய்க்கு நடிப்பான். இல்லடி, அது பானிபூரி வந்து கோதுமையில செய்ய மாட்டாங்க. சரி, அது எல்லாம் செஞ்சா நமக்கு என்ன நல்லா டேஸ்டா இருந்துச்சு இல்லையா? நீட்டா இருந்துச்சு, ரொம்ப அழகா நீட்டா கவர் பண்ணி நல்லா இருந்துச்சு அந்த கடை. சரி, ஓகே, அவ்வளோதான். நம்ம நெக்ஸ்ட் டே வந்து இன்னைக்கு இவ்வளோதான் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு இன்னைக்கு டே முடிஞ்சிருச்சு. நாளைக்கு வந்து வேற ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. நாளைக்கு எங்கே போக போகிறோண்டி லோக்கல் சைட் சீயிங் இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து நாளைக்கு போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு.